அத்தியாயம் 11. இயேசுவின் ஆத்துமாவும் நம்முடைய ஆத்துமாவும். இயேசுவின் வாழ்க்கையின் வாயிலாக நம்முடைய முந்தைய வாழ்க்கையை துல்லியமாக விளக்க முடியும். இயேசு பார்க்க மனிதர்களைப் போலவே தோற்றமளித்தார். எனவேதான் அவருடைய அக்கம் பக்கத்தினரால் அவருக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று சொன்னார்கள். நாம் சரீரத்திலும் ஆத்துமத்திலும் இயேசுவை போலவே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும், நம்முடைய முந்தைய வாழ்க்கை மற்றும் அடுத்த வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள உதவியாகவும் இயேசு நம்மை போன்ற அதே ரூபத்தில் வந்தார். இயேசுவின் சரீரமும் ஆத்துமாவும் நம்முடையதிலிருந்து வித்தியாசமாக இருந்திருந்தால் நாம் உயிர்த்தெழுவோம் என்றோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்றோ நம்பியிருக்க மாட்டோம். மேலும் நாம் இயேசுவை போன்ற அதே நிலையில் இருக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் இயேசுவின் முந்தைய வாழ்க்கையும் அடுத்த வாழ்க்கையும் எல்லா வகையிலும் நம்முடையதை போன்றதென்று புரிந்து கொண்டால் நாம் பரலோகத்திற்கு போகிறோம் என்று நம்மால் நம்ப முடியும். இந்த விஷயத்திற்கு தீர்வு காண நாம் வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய முந்தைய வாழ்க்கை மற்றும் அடுத்த வாழ்க்கையின் நிலையையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் நம்முடைய சூழ்நிலையை குறித்து கூட படிக்க வேண்டும். இயேசு கடைசி பஸ்கா ராபோஜனத்தின் நிறைவு ஜெபத்தை பின்வருமாறு ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 5-10. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்போது அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். உலகம் உண்டாவதற்கு முன்னே இயேசுவுக்கு தமது ஜனங்களுடன் இருந்த மகிமையை மீட்டெடுக்கத்தான் இந்த ஜெபம். இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்து நம்மிடம் வந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை. மேலும் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்றார். இயேசு இந்த உலகத்திற்குள் வருவதற்கு முன்னே தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையே சகலத்தையும் படைத்தது. இயேசு தேவனுக்கு சமமான அதிகாரம் பெற்ற பாத்திரராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர். தேவனுடைய வார்த்தையான கிறிஸ்துவே மனித சரீரத்தை அணிந்து கன்னி மரியாளின் வாயிலாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ புத்திரரின் ஆவிகள் சரீரத்தை அணிந்து மனிதர்களாக பிறக்க முடியாதா? இயேசுவுக்கும் நமக்கும் தரப்படிநிலை தவிர ஆவிக்குரிய நிலையில் எந்த வித்தியாசமும் இல்லை. சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்ததினால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பரிசுத்த மாணவர்களின் ஆவிகளும் தேவ தூதர்களும் தான் பாவம் செய்து மனிதர்களாய் பிறந்திருக்கிற இந்த சாதாரண மனிதர்கள். அவர்களில் தூண்டுதலுக்கு ஆளாகி தற்செயலாக பாவம் செய்த சிலர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த பூமிக்கு தள்ளப்பட்டனர். அவர்களை தேடி ரட்சிக்கவே இயேசு தாமே இந்த பாவ பூமிக்கு வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்